சொர்ண காமாட்சியம்மன் உடனுரை ஏகாம்பரநாதர் ஈஸ்வரர் ஆலயத்தில் 35ஆம் ஆண்டு வன்னியின் திரு அவதாரம் நாடக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை அடுத்த மங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சொர்ண காமாட்சியம்மன் உடனுரை ஏகாம்பரநாதர் ஈஸ்வரர் ஆலயத்தில் 35ஆம் ஆண்டு வன்னியின் திரு அவதாரம் நாடக விழா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருள் பழனி தலைமையில் 5ஆம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக வாதாபி எனதாபி தவநிலை, வாதாபி எனதாபி திக்விதயம், காமாட்சியம்மன் பிறப்பு, வன்னியன் ஜனனம் நாடகம், கோபாலஸ்ரீ மோர்விக்கும் காட்சி நாடகம். அதனைத் தொடர்ந்து 5வது நாளான இன்று வஜ்ரபாகு தூது வாதாபி நரபலி நாடக நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இதில் மங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நாடகத்தை கண்டு களித்தனர். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை காமாட்சியம்மன் கோயில் தர்மகதா, நாடக ஆசிரியர் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். பெரியகுளத்தில் பகவதி அம்மன் கோயில் உற்சவர் திருவிழாவை முன்னிட்டு பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் அமைந்துள்ள பல நூறு ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு பகவதி அம்மன் கோயிலின் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கடந்த 8 நாட்களாக சமுதாயம் சார்பாக மண்டகப்படி மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து பகவதி அம்மன் சுவாமிக்கு பெண்கள் நேர்த்திக் கடன் செலுத்தும் விதமாக விரதம் இருந்து முளைப்பாரி போட்டு கோயில் வளாகம் முன்பு வைத்து கும்மி அடித்து அங்கிருந்து ஊர்வலமாக ஆடுபாலம் அருகே உள்ள விநாயகர் கோயில் பகுதியில் கரகம் ஜோடிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின் மேலதாளம் வான வேடிக்கையுடன் பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து பகவதி அம்மன் சுவாமி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் சாலையின் இரு புறங்களிலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து அம்மனுக்கு தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். அருப்புக்கோட்டை அருகே கோயில்களின் பொங்கல் விழா மேளதாளங்களுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அருப்புக்கோட்டை அருகே செட்டிக்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள உய்யவந்தம்மன், முத்துமாரியம்மன், செல்லமாரியம்மன் கோயில்களின் பங்குனி பொங்கல் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் விழாவை முன்னிட்டு தப்பாட்டம், கரகாட்டம் என பல்வேறு வகையான மேளதாளங்களுடன் பொதுமக்கள் பொங்கல் பானையுடன் கரகம் எடுத்தும் ஊர்வலமாக வந்து குளவை போட்டு பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். திருவிழாவை முன்னிட்டு உய்யவந்தம்மன், முத்துமாரியம்மன், செல்லமாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். தீப தூபம் காண்பித்தும் பல்வேறு வகையான வாசனை திரவியங்கள், மலர் மாலை அணிவித்தும் பக்தர்கள் வழிபட்டனர். முன்னதாக பல்வேறு வகையான அபிஷேகங்களும் நடைபெற்றது. விடிய விடிய ஒரே நேரத்தில் நடைபெற்ற இந்த பொங்கல் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். செய்யூர் அருகே கடலில் குளிக்கச் சென்ற மாணவர்கள் 2 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே தனியார் பள்ளியில் படித்த மாணவர்கள் தேர்வை முடித்துவிட்டு 10க்கும் மேற்பட்டோர் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பனையூர் குப்பத்தில் கடலில் குளிக்கச் சென்றுள்ளனர். அப்போது மாணவர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது 2 பேர் ராட்சத அலையில் சிக்கி கடலில் மூழ்கியுள்ளனர். இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த செய்யூர் காவல்துறையினர் மாணவர்களின் உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெருப்பூர் சிறுதங்கல்மேடு பகுதியில் கன்னிவளை வைத்து காட்டுப்பன்றியை பிடித்து கரித்துண்டுகளாக்கி 10 பொட்டலங்களாக விற்பனை செய்த 4 பேர் கைது. தருமபுரி மாவட்டம் பதனவாடி காப்புக்காடு நெருப்பூர் சிறுதங்கல்மேடு பகுதியில் காட்டுப்பன்றிகள் கன்னிவளை வைத்து வேட்டையாடப்படுவதாக மாவட்ட வன அலுவலருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலை அடுத்து மாவட்ட வன அலுவலர் ராஜாங்கம் உத்தரவின் பேரில் பெண்ணாகரம் வனச்சரக அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் வனக்குழுவினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மணிமுத்து, கருப்பண்ணன், அபிராமன், வன்னியன் ஆகியோர் காட்டுப்பன்றியை கரித்துண்டுகளாக பிரித்து 10 பொட்டலங்களாக விற்பனை செய்துள்ளனர். இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அபராதமாக 1,50,000 ரூபாய் பணத்தை வசூலித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.